இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்புவனத்தை சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்கு. அதாவது ஒரு நகை திருடப்பட்டதா சொல்லி அவருக்கு மேல வந்து கேஸ் போட்டு அவர வந்து காவலர்கள் வந்து அடிச்சு கொன்றுருக்காங்க. இந்த வழக்க பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடே வந்து ரொம்ப வந்து இவருக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, இவங்க தம்பி, இவங்க அம்மா உட்பட எல்லாருமே வந்து நெறைய பேர் வந்து இதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரவணன். சரவணன் சொன்னா ஒரு நடிகர் சரவணன். பருத்திவீரன் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து அவர்ட்ட இத பத்தின ஒப்பீனியன் கேட்கும்போது, அவர் வந்து அசால்ட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரேர் கேஸ். ஒரு நார்மலாவே நம்ம வந்து ஒரு நகை திருட்டு போச்சுன்னு சொன்னா, யாரையாச்சும் பார்க்கும்போது அவன் அன்னைக்கு ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான். அன்னைக்கு குளிக்காம வந்திருப்பான். அவன பார்க்க திருட மாதிரியே இருக்கும். உடனே வந்து நீ தானே எடுத்தன்னு சொல்லிட்டு புடிச்சு அடிப்போம்ல. அது மாரி தான் அந்த பையனையும் அடிச்சிருக்காங்க. அது வந்து வேணான்னு சொல்லி பண்றது கிடையாது. அவன் செத்து போயிட்டான்னு சொன்னா, அது வந்து இது வந்து பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா வந்து சொல்லியிருக்காரு. இத மக்களிடையே பயங்கர சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இவர் பேசின பேச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இது பெரிய விஷயம் கிடையாது. இது அங்க எப்பயாச்சும் ஒருக்கா நடக்கக்கூடியது தான். இதுக்காக வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா பண்ண வேண்டாம். அவங்க ஏதோ அடிச்சுட்டாங்க, அவன் செத்து போயிட்டான். அப்படிங்கிற மாரி ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு மக்களிடையே வந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க நண்பராவோ, இல்ல உங்க வீட்ல ஒருத்தராவோ, இல்ல உங்க பிள்ளையாவோ இருந்தா இந்த மாரி தான் பேசுவீங்களா? அப்படிங்கிற மாரி மக்களிடையே நெறைய பேர் நெறைய கேள்வி கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாக்கள்ல வந்து இவர் பேசின பேச்சு வந்து மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மனசாட்சியே இல்லாம பேசியிருக்காரு. என்னன்னா, ஒரு என்ன சொல்றதுக்குன்னா, ஏதோ நடந்துச்சு. அஜித்குமார பார்க்கறதுக்கு திருடன் மாதிரி இருந்திருக்கும். அதனால கூப்ட்டு அடிச்சிருக்காங்க. நீ தானே எடுத்தன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க. அதான் அவன் ஏதோ செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாரி அவரு பேசியிருக்காரு. அந்த பேச்ச கேட்கும்போது ரொம்ப வந்து ஒரு அருவருப்பா இருக்கு அவர் பேசுறத கேட்கும்போதே. எல்லாருக்குமே அது கமெண்ட்ஸ்ல வந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இவரு என்ன இந்த மாதிரி பேசுறாரு? ஒரு தற்குறி மாதிரி பேசுறாரு. அறிவே இல்லையா இவருக்கு?" அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இவர் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்காரா? இல்ல இவருக்கு தெரிஞ்சு பேசுறாரா? தெரியாம பேசுறாரா? அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.